நம்மளோட விஷை நம்ம வேண்டிண்டா சீக்கிரமா பகவான் அதை கிராண்ட் பண்ணிடுவார். இதே டாபிக்ல ஒரு கதை. ஒரு செல்வி, அன்பு செல்வியும் அன்பு செல்வியோட அப்பா அம்மாவும் ஒரு கோயம்புத்தூர்ல வாழ்ந்துருக்கா. அவளுக்கு பகவான்னா ரொம்ப பெரிய டிவோட்டி அவ. அப்போ வந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்துருக்கா. அதுக்கப்புறம் அவ அப்பா அம்மா யோசிக்கிறா, ஏன் நம்ம திருவண்ணாமலைக்கு போயிட்டு பகவான் கூடயே வாழ்ந்துடலாமே, அவரோட தர்ஷனத்திலேயே வாழ்ந்துடலாமே அப்படின்னு யோசிக்கிறான். அப்போ போயிட்டு அவ என்ன நினைச்சா, பகவான்கிட்ட போய் பிளெஸிங்ஸ் வாங்கி கட்டலாம், வீடு கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ வந்து திருவண்ணாமலைக்கு போறான். போனா பகவான்கிட்ட போனான். ஆனா இந்த அன்பு செல்விக்கு வந்து அவ வீடு வந்து கோயம்புத்தூர்ல தான் இருக்கணும், திருவண்ணாமலையில இருக்க வேணாம். ஆனா அன்பு செல்விக்கு வந்து அவ அப்பா அம்மாட்ட சொல்லல. அன்பு கீதா வந்து அவ அப்பா அம்மாட்ட சொல்லல. அவ அப்பா அம்மா வந்து பகவான்கிட்ட சொல்றாரு மாதிரி, பகவான் நாங்க வந்து கோயம்புத்தூர்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்களுக்கு வந்து உங்க கூட வாழணும்னு ஆசையா இருக்கு, நாங்க திருவண்ணாமலை வந்து ஒரு வீடு கட்டுறோம், எங்களை பிளஸ் பண்ணுங்க பகவான் அப்படின்னு அன்பு கீதாவோட அப்பா அம்மா சொல்றாங்க. அன்பு கீதா அப்ப என்ன பண்ணிருப்பா, நல்லா வேண்டியிருந்தாங்க, பகவான் என் வீடு கோயம்புத்தூர்ல இருக்கணும் நல்லா வேண்டியிருந்தாங்க. அப்போ பகவான் சொல்றாரு, இல்ல நீங்க வீடு கோயம்புத்தூர்லயே கட்டுங்க, நான் கோயம்புத்தூர்ல கட்டுங்க, நான் மிஸ் பண்றேன் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அன்பு கீதாவோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப டவுட்டா இருந்தது, எப்படி பகவான் இப்படி சொல்றாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. அப்போ அன்பு கீதாவோட அப்பா அம்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பகவானோட பிளெஸிங்ஸ் நான் வாங்கிட்டு கிளம்புறான். போற வழியில அன்பு கீதாவோட அப்பா அம்மா கேட்கிறா, கண்ணா உனக்கு இந்த மாதிரி வேண்டிந்தியா, உனக்கு வீடு கோயம்புத்தூர்ல இருக்கமா அப்படின்னு கேட்கறான். அன்பு கீதா சொல்றா, ஆமா பகவான்கிட்ட வேண்டிங்க, அவர் எனக்கு என்ன வேணுமோ பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும், அதனால நான் பகவான்கிட்ட வேண்டிட்டேம்மா, கோயம்புத்தூர்ல வச்சுக்கலாமா வீடு அப்படின்னு சொல்றான். அப்போதான் அன்பு கீதாவோட அப்பா அம்மா ரியலைஸ் பண்றா, நம்ம பொண்ணுகிட்ட கேட்டுக்கணும்னு ரியலைஸ் பண்றா. இப்போ நம்மளுக்கு இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம், இப்போ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா உடனே பகவான்கிட்ட வேண்டிக்கோங்க, பகவான் அருள் பிளஸ் பண்ணிடுவார். ஜெய் யோகி ராமகிருஷ்ணன்.